அனைவருக்கும் இனியதொரு வணக்கம் என் அன்பு நண்பர்களே. இன்னைக்கு நம்ம கொஞ்சம் வித்தியாசமா சுவாரஸ்யமா பார்ப்போம். எப்படின்னா பனங்கிழங்கு எப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அந்த பனங்கிழங்கு எப்படி அவங்க வைக்கிறாங்க, உருவாக்குறாங்க, அது எப்படி நமக்கு வருது அப்படிங்கறத நம்ம இந்த காணொலியில பார்ப்போம். ஐயா வணக்கம் ஐயா. ஐயா உங்க பேரு? பெருமாள். பெருமாள். இந்த பனங்கிழங்குங்கிறது நீங்க எத்தனை வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஒரு 10 தெரிஞ்சு பண்ணிட்டு எப்படி உங்களுக்கு தெரிஞ்சுன்னா சின்ன பிள்ளைங்க ஒரு 8 வயசுல இருந்து. இப்ப இந்த பனங்கிழங்கு போடுறது அது எப்படி, அதை பத்தி கொஞ்சம் சொல்லலாமா? சொல்லுங்க. சொல்லுங்க. இந்த பழங்கொட்டையை ஒப்பர் பண்ணிவிட்டு எடுக்கணும். இப்படி அடிக்கிட்டு வரணும். இப்படி அடிக்கிட்டு வந்தால் உப்பராயிடும். உப்பராயிடும். அது மாதிரி மண்ணை போட்டு வச்சிடறது. சரி, இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி இப்படி எப்படி வச்சு இப்படி வச்சிட்டால் இப்படி வச்சிட்டால் வந்துடும். போகுது இருக்கும். நல்லதான். சின்ன உடனே சிரமம் கொடுக்கும். தேவலாம். அது சரி. பச்சை பிள்ளைக்கெல்லாம் தேவலாம். பச்சை பிள்ளைங்க தேவலாம். எல்லாருக்கும் தேவலாம். இப்ப இதுல வந்து அதிகபட்சமா நார்ச்சத்து இருக்கு. நார்ச்சத்து இருக்கு. கேட்டா இது எல்லாரும் சாப்பிடலாம். சாப்பிட்டால் தேவலாம். இப்ப அது எப்படி வெட்டுறது எடுக்கிறது? மண்ணுக்குள்ள மம்முட்டா வெட்டிக்கணும். மம்முட்டா வெட்டி இந்த பாருங்க இப்படிதான் ஒண்ணும் கூலியை பறிச்சு விட்டு வந்துடும். கூலியை பறிச்சு போட்டு வாய்க்கா வெட்டி விட்டு சுட்டா வந்துடும். நம்ம வந்து இதுக்கப்புறம் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம தண்ணி வெந்நீர் வச்சு அவிச்சு அவிக்க வேண்டியதான். உப்பு போட்டு தண்ணி ஊற்றி வச்சு எரிச்சு கொடுக்கலாம். ஓகே ஓகே. ஒரு மூட்டைய கிலோ 10 ரூபா வாங்குறாங்க. கிலோ 10 ரூபா. 10 ரூபா. ரேட் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. கம்மியா இருக்கு. முன்ன 50 ரூபாய் வாங்கினாங்க. குறைஞ்சு போச்சு. சரியா சரி. சரியா, ரொம்ப நன்றி ஐயா தகவலுக்கு. ஏன்னா இப்ப விவசாயங்கிறது எல்லாமே நமக்கு தெரிய மட்டும் அடுத்தது தலைமுறைக்கெல்லாம் ரொம்ப போயிடுதுல. இந்த காணொலி வழியா நம்ம சொல்லுவோம். நன்றியோடு கிராமத்துக்கு இருக்கேன். நன்றி, வணக்கம்.